வணக்கம் நண்பர்களே. தோட்டத்தில் என்னோட செடி வச்சுருப்பேன் பார்த்தீங்களா, மாடி தோட்டத்தில். இப்போ மாடி தோட்டத்தில் ரொம்ப பெருசாலாம் எதுவும் கிடையாது. வழக்கம் போல் கத்தாழை மட்டுமே மூணு தொட்டியில் கத்தாழை மட்டுமே வச்சுருக்கேன். அதுபோக திருநீற்று பச்சிலை ஒரு செடி ஃபுல்லாக வந்து திருநீற்று பச்சிலை. இன்னொரு செடி நல்லா பெருசாக இருக்குது பார்த்தீங்களா, நல்லா எப்படி சொல்கிறதுனா, இந்த நெல் சோளம் அது மாதிரி இருக்கா, அது வந்து சோளம் கிடையாது, அது ஆக்சுவலாக அது வந்து கம்பு வந்து நான் எதிர்ச்சா பறவைகளுக்கு வச்சது. அது தவறுதலாக வந்து அந்த தொட்டிக்குள்ளே உளுந்து அது வளர ஆரம்பிச்சு இப்போ அது கண்டினியூ வளர்ந்துட்டுருக்கு. இப்போ இன்னொன்று என்ன பண்ணியிருக்கேன்னா, என்னோடய மீன் தொட்டியில் வந்து மீன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மீன் டப்பா அதுலேயே வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மீன் நல்லா ஷார்க்கு மட்டும் நல்லா அது நீந்துற அளவுக்கு அதாவது அது நல்லா நீந்தி சுற்றி வர அளவுக்கு நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதில் ஒரு 3 மீன் நல்லா அது வாட்டு தாராளமாக சுற்றி வந்துருக்கு. இப்போ ஆக்சுவலாக உங்களுக்கு என்ன காட்டணும்னு நினச்சேன் அப்படின்னா, இந்த பாம்பு வராமல் இருக்கிறதுக்கு இந்த செடியை வந்து எல்லோரும் வீட்டில் வளர்ப்பாங்க. கிராமத்து சைடில் முக்கியமாக, நகரத்து சைடில் நிறைய பேர் வச்சுருப்பாங்க. ஆனால் ஏன் வச்சுருப்பாங்கன்னு தெரியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபேஷனுக்காக வச்சுருப்பாங்க. ஆனால் இதில் நான் வந்து உங்களுக்கு காட்ட வேண்டிய இந்த விஷயம் என்னென்னா, இதுலேயும் பூ பூத்துருக்கு. இந்த பூ வந்து எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த பூ இது வரைக்குரியதானா அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த ஆச்சரியத்தை உங்கள்கிட்ட காட்டணும்னு நினச்சேன். அதான் உங்கள்கிட்ட காட்டிகிட்டு இருக்கேன் மக்கள், பாருங்கள். இதுதான் அந்த பூ. நன்றி, வணக்கம்.